கவிதைகள்ல படிச்ச போது உதட்டோரமா ஒரு அழகான சிரிப்பு வந்தது. சில கவிதைகள் சிந்திக்க வச்சுச்சு, சில கவிதைகள் என்னுடைய பழைய ஞாபகங்களை ஏற்படுத்துச்சு, இன்னும் சில கவிதைகள் ரொம்பவே வருத்தப்பட வச்சுச்சு. இப்படி பல விதமான உணர்வுகளை பல கவிதைகள் இந்த புத்தகத்துல இருந்து எனக்கு தந்துச்சு. இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல சொல்லியிருப்பாங்க, நான் முத்துக்குமாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முத்துக்குமார் அவருடைய கவிதை மாதிரிதாங்க எல்லா கவிதைகளுமே ரொம்பவே அழகா இருந்தது. அப்பா, காதல், ஜாதி, டீ, கடவுள், ஜனலோர இருக்கே அப்படின்னு பல விதமான கவிதைகள் இந்த புத்தகத்துல நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கௌரி சங்கர் அவர்களுடைய ஆழி நிலா. பேரே அழகா இருக்கு இல்லையா? வெறும் 15 மினிட்ஸ்ல இந்த புக்கை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அந்த 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு வெவ்வேறு விதமான நிறைய ஃபீலிங்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 5 கவிதைகள் இந்த புத்தகத்துல இருந்து நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு டீனா ரொம்ப பிடிக்குமா? ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா இல்ல என்ன ஆனாலும் டீ தான் குடிப்பீங்களா? அப்போ இந்த கவிதை உங்களுக்கு தான். ஒரு டீ தரும் ஆறுதலை வேறு யாராலும் தர முடிவதில்லை. என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு டீ மட்டும்தான். ரொம்பவே டீ வெறியரான உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், இது எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் நடந்திருக்கும். சின்ன வயசுல சந்தோஷமா ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் வயசுக்கு வந்தக்கப்புறம் நீ பெரிய மனுஷி ஆயிட்ட, இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு புதுசா சொல்லுவாங்க. அப்பெல்லாம் தோணும், என்னடா இது இவ்வளவு நாள் நம்ம இப்படிதானே இருந்தோம், இப்ப என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயம் கூட வரும். ஆனா நம்மள ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுடைய கண்ணுக்கு மட்டும் நம்ம எப்பவுமே ஒரு குழந்தையானா தெரியும், வயசுக்கு வந்தாலும் சரி வயசுக்கு வராட்டையும் சரி. முன்போல் இல்லை இந்த வாழ்க்கை, நீ வயசுக்கு வந்துட்ட, பொழுது சாய்ந்தால் வீட்டை விட்டு வெளியே போகாதே என்கிறான் அண்ணா. நீ வயசுக்கு வந்துட்ட, சேர்ல அடக்க ஒடுக்கமா நேரா உட்காரு என்கிறாள் பாட்டி. முன்போல் இல்லை இந்த வாழ்க்கை, நீ வயசுக்கு வந்துட்ட, வீட்டை கூட்டு தட்டை கழுவு என்கிறாள் அம்மா. எல்லோரும் என்னை பெரிய மனுஷியாய் பார்க்கிறார்கள் 13 வயதில். என் அப்பா மட்டும் தான் காலையில எழுந்ததும் டீ குடிக்கும் போது குழந்தை பொக்குன்னு போயிடக்கூடாதுன்னு ராத்திரி வேலை முடிஞ்சு வரப்ப அண்ணாச்சி கடையில பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவார். என் அப்பாவிற்கு மட்டும் நான் 3வது படிக்கிறேனோ என்னவோ. அடுத்து 3வது, இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச கவிதை இந்த கவிதை தான். கும்புற கடவுளை மட்டுமா இங்க ஜாதி, முடியல கூட எங்க ஜாதி தான் இருக்கு. அதைத்தான் இந்த கவிதை சொல்லுது. சலூன் கடை. சலூன் கடை, கத்தரிக்கோல் வெட்டியது எல்லா சாதி மயிரையும். இதுல எது ஒசந்த ஜாதி மயிறு? இந்த ஆடுகளில் எந்த ஆடு ஒசந்த ஜாதி ஆடு? எல்லா ஆடுமே புளிக்கேதானே போடுது, ஒசந்த ஜாதி ஆடு மட்டும் தங்கத்திலையா புளிக்கே போடுது? கடவுளே இதற்கு பதில் சொல்லு. எப்பா எப்பா எந்த ஜாதி கடவுள்கிட்ட நீ கேக்குற? கடவுளுக்கும் ஜாதி இருக்கு இந்த ஊரில். அடுத்து 4th ஒன், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு மதுவா? அப்போ இந்த கவிதை உங்களுக்கான கவிதை தான். அவள் பெயர் மது, முதல் முறை மதுவிற்கு அடிமையாகி விடுவேனோ என்ற பயம் வருகிறது. உங்க ஃப்ரெண்ட் மது அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த கவிதையை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து 5th ஒன், ரொம்பவே ஒரு மெமரிஸை ஏற்படுத்துச்சு இந்த கவிதை. இப்போலாம் அந்த ஃபோனை பார்க்க முடியதே இல்லை. சின்ன வயசா இருக்கும் போதும் மஞ்சள் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல 1 ரூபி காயின், 1 ரூபா காயின் போட்டா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், வேற எந்த காயின் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஸோ 1 ரூபி போட்டா நம்ம ஃபோன் பேசலாம், முடிய திருப்பி நம்ம 1 ரூபா போட்டுட்டே இருக்கணும். எங்க ஸ்கூல் கிட்ட ஒரு கடையில இருக்கும். அதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஆள் கிட்ட பேசுவாங்க. சத்தியமா நான் பேசுறது கிடையாதுங்க. நான் 1 ரூபாலாம் புறக்கிட்டு அவங்க பேச 1 ரூபி போடுவேன். அதுதான் என்னோட வேலையா இருந்தது. நிஜமாவே இந்த கவிதை அதை பத்தியான கவிதை தான். 90s காதல். கடைக்கு சென்று வீட்டு ஜாமான் வாங்கி கொடுத்து 1 ரூபாய் கமிஷன் அடிக்கும் பிள்ளைகளுக்கு பின்னால் 1 ரூபாய் காயின் மஞ்சள் போன் காதல் ஒளிந்து கொண்டிருக்கும். அந்த பக்கத்தில் அவனோ அவளோ. அப்போ 1 ரூபாய் பெரிய விஷயம். எவ்வளவு வாங்கலாம் தெரியுமா? எங்க அப்பாலாம் எனக்கு 2 ரூபா பாக்கெட் மணி கொடுப்பாரு. அந்த 2 ரூபாய்க்கு நான் பேப்பர் வாங்குவேன், தேன் மிட்டாய் வாங்குவேன், சாக்லேட் சோக்கி வாங்குவேன். இந்த ஃபோன் பேசுறது இது எல்லாமே 2 ரூபாயில அவ்வளோ விஷயம் பண்ணலாம். நான் டெய்லி 2 ரூபாலாம் சேர்த்து வச்சு நான் 10 ரூபாய்க்கு விஜய் ஸ்டிக்கர், தளபதி ஸ்டிக்கர்லாம் வாங்குவேன். அந்த கடையில் எல்லாமே இருக்கும். அப்போதான் அந்த கடையில் அந்த ஃபோன் இருக்கும். கியூவே எனக்குங்க. என் ஃப்ரெண்டு பேசினதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எல்லாரும் வாழ்கிட்ட பேசுவாங்க.
ஆனால் நான் வந்து ஒரு ரூபா காயின் தான் சேகரித்து அவங்க பேச போட்டுகிட்டே வந்துடுவேன். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மலரும் நினைவுகள். ஸோ அந்த கவிதை படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த பிக்சர் கூட கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ இந்த ஃபோனை பார்க்க முடியறதே இல்லை. கடைசியாக நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஞாபகம் இல்லை. ஸோ நல்ல மெமரிஸ். இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படிக்கும்போது அப்படியே ஸ்கூல் டேஸ்க்கு நான் போயிட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி நிறைய அழகான கவிதைகள் இந்த புக்கு ஃபுல்லாமே இருக்கும். மறக்காமல் இந்த புக்கு வாங்கி படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆத்தரை பற்றி அண்ட் புக்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் சூப்பரான புக் ரிவ்யூவை பார்க்கலாம். பாய்.